ஹே கைஸ், நைன் டெயில் அதாவது குராமான்னு அழைக்கப்படுற இந்த ஒரு டெயில் பீஸ்ட் பற்றின பேக் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் தான் அவங்க என்ன சனிமிக்கலான்னு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைன் டெயில் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அதோட பிளாஷ்பேக்கை பார்த்துட்டு வரலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி காகுயா தான் அல்டிமேட் வெப்பனான 10 டெயில யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுவும் அவங்களோட பசங்களான ஹகுராமா அண்ட் ஹமுரா கூட ஃபைட் பண்ணும்போது யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஃபைட்ல காகுயா தோத்து போயிருவாங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த 10 டெயில சேஜ் ஆஃப் 6 பாத் அதாவது காகுயாவோட பையனான ஹகுராமா ஒட்சுசுகி கண்ட்ரோல்ல எடுப்பாரு. இதுக்கப்புறமா டெயில்டு பீஸ்டை எப்படி தனித்தனியா கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அந்த ஃபைட்ல காகுயா யூஸ் பண்ண அந்த அல்டிமேட் வெப்பனான 10 டெயில கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்ற அவரோட அல்டிமேட் பவரை யூஸ் பண்ணி 9 பார்ட்ஸா பிரிப்பாரு. அந்த பார்ட்ஸை தான் நம்ம 9 டெயில்டு பீஸ்ட் அப்படின்னு கூப்பிடுறோம். அதுல குராமா தான் 9 டெயில்ஸ் அதாவது 9வது டெயில்டு பீஸ்ட். சோ இந்த டெயில்டு பீஸ்ட் எல்லாத்தையுமே ஹகுராமா அவரோட உடம்புக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. சோ அது மட்டும் இல்லாம அந்த டெயில்டு பீஸ்டையும் ஒரு உயிரின்னு நம்பி அதுக்கு தனித்தனியான பேரும் வைக்கிறாரு. சோ இந்த மாதிரி பல வருஷத்துக்கு அப்புறமா ஹகுராமோட லைஃப் முடிய போகுது அப்படின்ற ஒரு டைம்ல தான் எல்லா ஒரு டெயில்டு பீஸ்ட் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துவாரு. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு சின்ன பையன் தான் இந்த உலகத்துக்கே பீஸ் கொடுப்பான் அப்படின்னு. சோ அப்ப நான் திரும்ப வருவேன்னு சொல்லி ஹகுராமா ஒட்சுசுகி அந்த எல்லா 9 டெயில்டு பீஸ்டையும் தனித்தனியான கோவிலுக்கு அனுப்புவாரு. சோ பல வருஷத்துக்கு அப்புறமா குராமாவை பிடிக்கிறதுக்கு ஷரிங்கானோட ஒருத்தர் வருவான், அவதான் நம்ம மடரா. சோ குராமாவோட அனுமதியே இல்லாம குராமாவை கண்ட்ரோல் பண்ணி நம்ம மடரா ஆஷிராமா கூட ஃபைட் பண்ண கிளம்பிடுவாரு. சோ இதனாலேயே ஃபர்ஸ்ட் டைம் குராமாவுக்கு ஹேட்ரட் வர ஆரம்பிக்கும். ஆனா என்னதான் நம்ம மடரா ட்ரை பண்ணாலும் ஆஷிராமாவை டிஃபீட் பண்ணவே முடியாது. ஆனா இந்த ஒரு ஃபைட்ல நம்ம ஆஷிராமா குராமாவை நோட் பண்ணிடுவாரு. சோ இதுக்கப்புறமா அவர் யோசிச்சு இந்த மாதிரி டெயில்டு பீஸ்ட நம்ம தனித்தனியா விட்டா மக்களோட பீஸ் போயிருன்ற காரணத்துக்காக குராமாவை தன்னோட கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு சொல்லி ஆஷிராமா நினைப்பாரு. சோ அதுக்கு மடராவோட கண்ட்ரோல்ல இருக்க குராமாவை ரிலீஸ் பண்ணணும். சோ மடரா கூட ஃபைட் பண்ணி மடராவை டிஃபீட் பண்ணி மடரா கண்ட்ரோல்ல இருக்க 9 டெயில ரிலீஸ் பண்ணி தன்னோட வைஃபான மீட்டோ உசுமாக்கிக்குள்ள சீல் பண்ணுவாரு. மீட்டோ உசுமாக்கி தான் ஃபர்ஸ்ட் 9 டெயில் ஜிஞ்சுருக்கி. இந்த ஜிஞ்சுருக்கி அப்படின்ற நேம உருவாக்குனதே நம்ம ஆஷிராமா தான். சோ இந்த மாதிரி இருந்த எல்லா டெயில்டு பீஸ்டையும் 5 நேஷனுக்கும் தனித்தனியா கொடுத்துருவாரு. பல வருஷத்துக்கு அப்புறமா மீட்டோ உசுமாக்கிக்கும் வயசாகிரும். சோ அதுக்கப்புறமா குராமாக்கு நெக்ஸ்ட் ஜிஞ்சுருக்கியா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நம்ம குஷினா உசுமாக்கி. எதுக்காக உசுமாக்கி கிளான் மெம்பருக்குள்ளேயே சீல் பண்றாங்க அப்படின்னா உசுமாக்கி கிளான் மெம்பருக்கு ஸ்ட்ராங் சாக்ரா அண்ட் ஸ்ட்ராங் கண்ட்ரோல் இருக்கும். சோ இதுக்கப்புறமா தான் கொனஹா வில்லேஜுக்கு நம்ம குஷினா வருவாங்க. கொனஹா வில்லேஜ்ல இருக்க அகாடமிலேயே படிச்சு கிராஜுவேட்டட் ஆகுவாங்க. சோ இந்த ஒரு டைம்ல தான் குஷினாவுக்கு நிறைய ஆபத்து வரும். ஆனா அந்த ஆபத்துல இருந்தெல்லாம் மினாட்டோ தான் குஷினாவை காப்பாத்துவாரு. அண்ட் அதுக்கப்புறமா குஷினாக்கு ப்ரொபோஸும் பண்ணுவாரு. சோ இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்க செம்மவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா நம்ம குஷினா அண்ட் மினாட்டோ 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அப்ப நம்ம மினாட்டோ 4th ஹுக்காகே இருப்பாங்க அண்ட் நம்ம குஷினா பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் நம்ம குஷினாக்கு டெலிவரி ஸ்டேட் வரும். ஆனா அந்த ஒரு டைம்ல சீல் ரொம்பவே வீக் ஆயிரும். எதுக்கு அப்படி சொல்றேன்னா குராமாவை சீல் பண்ணிருப்பாங்க. ஆனா நருட்டோ பிறக்கும் போது அந்த சீல் ரொம்பவே வீக் ஆகிரும். ஆனாலும் நம்ம நருட்டோ நல்லபடியா பிறந்துருவான். ஆனா இதுக்கு அப்புறம் தான் நம்ம தலைமை ஒபிட்டோட என்ட்ரி. ஒபிட்டோ நம்ம நருட்டோவை ஒரு ஆஸ்ட்ரேஜா புடிச்சு வச்சிருப்பான். ஆனா நம்மால மினாட்டோ விடுவாருன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லையே. நம்ம மினாட்டோ இருக்கிற வரைக்கும் நருட்டோவை யாராலையும் தொட முடியாது. நம்ம நருட்டோவை சேவ் பண்ணிடுவாரு மினாட்டோ. ஆனா அதே சைடு நம்ம குஷினாக்குள்ள இருக்கிற குராமா சீல பிரேக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு நினைச்ச நம்ம ஒபிட்டோ அவனோட ஷரிங்கானை யூஸ் பண்ணி குராமாவை தன்னோட கண்ட்ரோல்ல எடுப்பான். அந்த ஒரு டைம்ல நம்ம ஒபிட்டோ சொல்லுவான் பாரு, கோ 9 டெயில்னு. Come on out. 9 tails. இந்த ஆரோலாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. சோ திரும்பவும் இந்த மாதிரி அனுமதி இல்லாம கண்ட்ரோல் பண்ணனால குராமாக்கு ஹேட்ரட் இன்னுமே அதிகமாகிரும். சோ இதுக்கப்புறமா குராமா ஜிஞ்சுருக்கியான குஷினாவை கொல்ல வரும்போதுதான் நம்ம மினாட்டோ குஷினாவை காப்பாத்துவாரு. சோ 9 டெயில கண்ட்ரோல் பண்ண நம்ம ஒபிட்டோ கொனஹா வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ இதெல்லாம் பார்த்த நம்ம மினாட்டோ, டேய் தம்பி நான் தான்டா 4th ஹுக்காகே சொல்லிட்டு சோ ஹுக்காகே ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்மால களத்துக்கு இறங்குவாரு பாருங்க. இறங்கி யாரு என்னன்னு தெரியாத நம்ம ஒபிட்டோவே டிஃபீட் பண்ணி அவன் கண்ட்ரோல் பண்ணிருக்க 9 டெயில ரிலீஸ் பண்ணிடுவாரு. ஆனா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் கொனஹா வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்றத குராமா ஸ்டாப் பண்ணாது. பிகாஸ் அதோட அனுமதியே இல்லாம திரும்ப அதோட பவர் யூஸ் பண்றதால அது முழுசா ஒரு ஹேட்ரடான ஒரு மான்ஸ்டராவே மாறி இருக்கும். சோ ஒரு கட்டத்துல குராமா அதோட டெயில்டு பீஸ்ட் பாம்பை ரெடி பண்ண ஆரம்பிச்சிரும். இத பார்த்த நம்ம எல்லோ ஃபிளாஷ் மினாட்டோ அவரோட சம்மனிங் அனிமலை கரெக்டா குராமா மேலே சமன் பண்ணுவாரு. சோ அது கூட வீக்கா இருந்த நம்ம குஷினாவும் அவங்களோட செயின் சீலிங் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி
பண்ணி குராமாவை லாக் பண்ணுவாங்க. ஆனாலும் நம்ம நைன் டெய்ல்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ இத பார்த்து நம்ம மினாட்டோ பாதி குராமாவை நான் என்ன சொல்ல வரேன்னா இன் அண்ட் யாங் டூ பார்ட்ஸா பிரிச்சு இன் பாதியை மினாட்டோக்குள்ள சீல் பண்ணி யாங் பாதியை நருட்டோக்குள்ள சீல் பண்ணிருப்பான். சோ அது நடக்க கூடாதுன்னு குராமா நருட்டோவை கொல்ல பார்க்கும் போதுதான் குஷினா அண்ட் மினாட்டோ குறுக்க வந்து தன்னோட பையனுக்காகவே 2 பேர் உயிரை கொடுப்பாங்க. சோ ஒரு வழியா குராமாவோட யாங் பாதியை நருட்டோக்குள்ள சீல் பண்ணி முடிச்சிருவாங்க. சோ இதனால கோவமா இருந்த நம்ம நைன் டெய்ல் அதுக்கான நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நருட்டோக்கு குஷினாக்கு கிடைச்ச மாதிரி லவ் அண்ட் கேர் எங்கேயுமே கிடைக்கல. சோ இதனாலேயே அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஹேட்ரட் வளர ஆரம்பிச்சிச்சு. சோ அதனாலேயே சீல் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது மூலமா குராமா நருட்டோவை ஒரு சில டைம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு சில வேலைகளை செஞ்சிருக்கும். ஆனா நம்ம நருட்டோ கிட்ட இருக்கிற ஒரு சில நல்ல குணத்தால குராமாவால முழுசா நருட்டோவை கண்ட்ரோல் பண்ண முடியல. நருட்டோ கொனஹா வில்லேஜ்ல இருக்கிற அகாடமில படிச்சு கிராஜுவேட்டட் ஆகுவான். சோ கிராஜுவேட்டட் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு டீம் கிடைக்கும். அதுதான் டீம் 7. டீம் 7ஓட சென்சே கக்காஷி. சோ அந்த ஒரு டைம்ல தான் அவங்க டீமுக்கு ஒரு மிஷின் வருது. அதுதான் ஜாபுசா மிஷின். அந்த மிஷின்ல தான் நம்ம நருட்டோ ஃபர்ஸ்ட் டைம் நைன் டெய்ல் சாக்ராவை யூஸ் பண்ணிருப்பான். சோ அதுக்கப்புறமா தான் கொனஹா வில்லேஜ்ல சூனின் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நம்ம ஒரோச்சிமாரு அட்டாக் பண்ணும் போது தான் நம்ம நருட்டோ செகண்ட் டைமா நைன் டெய்லோட சாக்ராவை யூஸ் பண்ணிருப்பான். சோ இப்படியே கொஞ்சம் வருஷமா நருட்டோ உடம்புக்குள்ளே நைன் டெய்ல் இருக்கும். சோ டீம் அகாட்ஸ்கி அப்படின்ற ஒரு குரூப் டெய்ல்டு பீஸ்ட் எல்லாம் கேப்சர் பண்ண போது அப்படின்னு தெரிஞ்சு சீரியஸ்குள்ள ஜிராயா அப்படின்ற ஒரு கேரக்டரோட என்ட்ரி. இந்த கேரக்டர் பத்தி நம்ம ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு வீடியோ போடலாம். என்னதான் குராமா நருட்டோக்குள்ள இருந்தாலும் நருட்டோவால குராமாவோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண கத்து கொடுக்க வந்தவர் தான் நம்ம ஜிராயா. சோ ஜிராயா தான் மினாட்டோவோட சென்சே. சோ நம்ம குராமா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நைன் டெய்ல் பீஸ்ட கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி நருட்டோக்கு கத்து கொடுக்க ஆரம்பிப்பாரு. சோ இதுக்கப்புறமா தான் நம்ம சாஸ்கே பவருக்காக ஒரோச்சிமாரு கூட போய் டீம் அப் ஆகுவான். சோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரோச்சிமாரு சாஸ்கேக்கு கர்ஸ் மார்க் பவர் கொடுப்பான். சோ இதுக்கப்புறம் தான் நம்ம சாஸ்கே விசஸ் நருட்டோ ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த ஃபைட்ல நம்ம சாஸ்கே சிடோரியை வச்சு கிட்டத்தட்ட நருட்டோட கதையை முடிச்சிருப்பான். நம்ம எல்லாருமே நருட்டோ செத்தே போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம் தான் நம்ம குராமா அதோட சாக்ராவை கொடுத்து நருட்டோட உயிரை காப்பாத்தும். சோ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா ஜிராயா கூட ட்ரைனிங்க்கு போயிருவான் நம்ம நருட்டோ. சோ அந்த டைம்ல நம்ம ஜிராயா நருட்டோட சீலிங்க ஒரு டைம் ரிலீஸ் பண்ணுவாரு. ஒரு தடவை ரிலீஸ் பண்ணதுக்கே நருட்டோ 4 டைல வெளியே வர வச்சிருப்பான். இப்படியே கொஞ்சம் வருஷம் போனதுக்கு அப்புறமா நருட்டோ திரும்ப சாஸ்கேயை மீட் பண்ணுவான். சோ அப்போ ஒரு சின்ன ஃபைட் நடக்கும். சோ அந்த ஒரு ஃபைட்ல தான் குராமா அண்ட் நருட்டோவுக்கு ஒரு சின்னதா வாக்குவாதம் போகும். நம்ம குராமா நருட்டோ கிட்ட என்னோட சாக்ரா வேணுமா சொல்லி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். பட் நம்ம நருட்டோ குராமா பேசுறத கண்டுக்கவே மாட்டான். இவங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரி வாக்குவாதம் போகும்போதுதான் நம்ம சாஸ்கே அவனோட ஷரிங்கான யூஸ் பண்ணி நருட்டோட மனசுக்குள்ளே வந்து பேசுவான். இத பார்த்த நம்ம நருட்டோ ஆகட்டும் இல்ல குராமா ஆகட்டும் 2 பேருமே செம்ம ஷாக்கு. ஏன் சீரியஸா பாக்குற நம்மளே ஷாக் ஆயிருப்போம். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பெயின் ஆர்க். சோ அப்பதான் பெயின் ஹினாட்டாவை அட்டாக் பண்ணுவான். அத பார்த்த நம்ம நருட்டோ செம்ம கடுப்பாகி ஒரு டைல்ல 2 டைல்ல 6 டைல்ல வெளியெடுப்பான். சோ அந்த ஒரு டைம்ல தான் நம்ம குராமாவும் நருட்டோவை மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். சீல பிரேக் பண்ணு நருட்டோ அப்படின்னு. கிட்டத்தட்ட நருட்டோவும் சீல ரிலீஸ் பண்ண போற டைம்ல தான் நம்ம தலைவர் மினாட்டோ நமிகாசோட என்ட்ரி. நருட்டோட மனசுக்குள்ளே வந்து நருட்டோட சீல் கொஞ்சமா வீக் ஆகிருக்கும். அதை திரும்பவும் ஸ்ட்ராங் பண்ணுவாரு. சோ இதுக்கப்புறமா தான் மவுண்ட் மியோபோக்ல இருக்கிற அந்த வயசான டோட் நருட்டோட சீலிங் கீயை நருட்டோ கிட்டே கொடுக்கும். சோ அதுக்கப்புறமா கில்லர் பிய சந்திச்சு வாட்டர் ஆஃப் ட்ரூத்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை முடிப்பான். சோ அதுக்கப்புறமா பின்னாடி இருக்க டெம்பிளுக்கு கூட்டிட்டு போய் நம்ம நருட்டோவை குராமா கூட ஃபைட் பண்ண தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நம்ம கில்லர் பி. நம்ம நருட்டோவும் குராமா கூட ஃபைட் பண்ண ரெடி ஆகுவான். சோ இதுக்கப்புறமா நருட்டோ அவனோட மனசுக்குள்ள போய் குராமா கூட ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான். சோ அந்த ஃபைட்ல நருட்டோ சேஜ் பவரை யூஸ் பண்ணி ரசிங்கன் போராஜ் அண்ட் ரஷன் ஷுரிகான் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். சோ ஒரு கட்டத்துல நம்ம குராமா நருட்டோவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும். சோ அப்பதான் நம்மால குஷினாவோட என்ட்ரி. சோ குஷினா குராமா கண்ட்ரோல்ல இருக்க நருட்டோவை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களோட செயின் சீலிங்கால குராமாவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறமா நருட்டோ ஃபைட் பண்ணி குராமாவோட சாக்ராவை எடுத்துருவான். சோ இதுக்கப்புறமா வாரம் ஸ்டார்ட் ஆகிரும். சோ அப்ப அந்த டைம்ல தான் குராமா நருட்டோட மனசுக்குள்ள இருந்தே பேச ஆரம்பிக்கும். சோ 2 பேருக்கு நடுவுல ஒரு பெரிய வாக்குவாதமே போகும். அப்பதான் குராமா சொல்லுவான், உன்னால வாரையும் ஸ்டாப் பண்ண முடியாது அண்ட் சாஸ்கியும் திரும்ப வில்லேஜுக்கு கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லும் குராமா. பட் இதெல்லாம் கேட்ட நம்ம நருட்டோ என்ன சொல்லுவான் தெரியுமா? கண்டிப்பா இந்த வாரையும் நான் ஸ்டாப் பண்ணுவேன் அண்ட் சாஸ்கியும் திரும்ப வில்லேஜுக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொல்லுவான், ஒரு நாள் கண்டிப்பா உனக்குள்ள இருக்க ஹேட்ரடையும் நான் போக வைப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா குராமாவே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிரும். சோ இந்த வார்த்தையை கேட்ட நம்ம குராமா ஒரு தடவை இதுவரைக்கும் நம்ம நருட்டோ வாழ்ந்த லைஃப திரும்பி பார்க்கும். ஏன்னா நம்ம நருட்டோ பட்ட கஷ்டம் அப்படி. சின்ன வயசுல இருந்தே குராமா நருட்டோ கூடயே தான் இருக்கும். நருட்டோ பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் கண்டிப்பா குராமாவுக்கு தெரியும். சோ ஒரு வழியா குராமா நருட்டோக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன 4th கிரேட் நிஞ்சா வரலி குராமாவும் நருட்டோவும் சேர்ந்து பயங்கரமான சம்பவம் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு கட்டத்துல நம்ம குராமாவோட சாக்ராவை மொத்த அலைட் ஃபோர்ஸஸ்க்கும் ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கவே செம்மையா இருக்கும். சோ அப்பதான் ஒரோச்சிமாரு ரீஅனிமேட்டட் யூஸ் பண்ணி எல்லா ஹோகாகேஸையும் ரிவைவ் பண்ணுவான். சோ அதுக்கப்புறம் என்ன அப்பனும் பையனும் சேர்ந்து இன் அண்ட்
யங் குராமா பவர்ஸை யூஸ் பண்ணி மாசா சண்டை போட்டிருப்பாங்க. சோ ஒரு கட்டத்துல நம்ம மடரா நருட்டோக்குள்ள இருந்த குராமாவை வெளியே எடுத்துருவான். சோ இத பார்த்த நம்ம குராமா காரா கிட்ட இப்பவே நீ நருட்டோவை மினாட்டோ கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும். நம்ம காராவும் மினாட்டோ கிட்ட நருட்டோவை கூட்டிட்டு போவான். சோ மினாட்டோ அவர்கிட்ட இருந்த இன் குராமா சாக்ராவை நருட்டோக்கு குடுக்குற டைம்ல தான் ஒபிட்டோவை கண்ட்ரோல் பண்ணிருக்க பிளாக் ஜெட்ஸோ அந்த சாக்ராவை அப்சர்வ் பண்ணி நம்ம மடரா கிட்ட கொண்டு போய் கொடுக்கும். சோ இதெல்லாம் பார்த்த நம்மால ஒபிட்டோ நம்ம மடரா கூட பேசுற மாதிரி பேசி மடராவோட வயித்துல இருந்து குராமா சாக்ராவை எடுத்து திரும்பவும் நருட்டோக்கு கொடுப்பான். சோ அதுக்கப்புறமா நம்ம நருட்டோக்கு உயிர் வந்துரும். சோ இதுக்கப்புறமா தான் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத் அதாவது ஹகுராமாவை மீட் பண்ணுவான். மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஹகுராமா அவர்கிட்ட இருக்க பவரை சாஸ்கேக்கு அண்ட் நருட்டோக்கு பாதி பாதி கொடுப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் நருட்டோ கூட லிங்க் பண்ணி விடுவாரு. எதுக்கு அப்படின்னா நம்ம ஹகுராமா ஒட்சுசுகிக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு சின்ன பையன் தான் இந்த ஷினோபி உலகத்துக்கு பீஸ் கொடுப்பான் அப்படின்னு. சோ அதுக்கப்புறமா நம்ம நருட்டோவாலையும் எல்லா டெய்ல் பீஸ் சாக்ராவும் யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட அவனும் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத் பவருக்கு இருப்பான். சோ அததான் காட் ஆஃப் கெகே கென்காய் அப்படின்னு சொல்லிருப்பேன். சோ இந்த 4th கிரேட் நிஞ்சா வார்லயே நம்ம நருட்டோ அண்ட் குராமாவுக்கு ஒரு நல்ல பாண்டே வந்துரும். கிட்டத்தட்ட பிரதர்ஸ் பாண்ட்ல இருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா காகுயாவோட என்ட்ரி. சோ காகுயாவோட சோல்ஜர் டீம் 7 முடிச்சிருவாங்க. அண்ட் சாஸ்கே அண்ட் நருட்டோட ஃபைனல் பேட்டலும் முடிஞ்சிரும். சோ வார் முடிஞ்சு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி எல்லாரும் இனிமே பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. சோ இதோட நருட்டோ ஷிப்புடன் முடியுது. புருட்டோ சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். சோ அதுல நருட்டோ அண்ட் ஹினாட்டாக்கு மேரேஜ் ஆயிருக்கும். மேரேஜ் ஆகி அவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க. சோ அவங்க தான் புருட்டோ அண்ட் ஹிமாவரி. புருட்டோட ஸ்டார்டிங்ல நல்லா தான் போகும். போக போக தான் ஒரு மிஸ்டீரியஸ் ரிவீல் ஆகும். சோ அது என்னன்னா ஒட்சுசுகி கிளான் மெம்பர்ஸ் நிறைய பேர் பூமியில வர ஆரம்பிப்பாங்க. ஒருத்தி வந்தே நம்மள செம்ம கடுப்பேத்திட்டா. பட் புருட்டோல ஏகப்பட்ட ஒட்சுசுகி மெம்பர்ஸ் பூமியில இறங்கி இருப்பாங்க. அதுல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒட்சுசுகி தான் இஷிகி ஒட்சுசுகி. சோ புருட்டோலயே இருக்கிற கவாக்கி அப்படின்ற ஒரு கேரக்டரை புடிச்சிட்டு போக அந்த இஷிகி வந்திருக்கப்பதான் நம்ம நருட்டோ அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இஷிகி கூட ஃபைட் பண்ணுவான். ஆனா நருட்டோ நினைச்சதை விட இஷிகி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பான். சோ அப்பதான் குராமா ஒரு ஐடியா கொடுக்கும். அது என்னன்னா குராமாவோட ஒட்டுமொத்த பவர்ஸையும் நருட்டோக்கு கொடுக்கும். சோ அப்படி கொடுக்கும் போதுதான் நம்ம நருட்டோ பேரியர் மூட ஆக்டிவேட் பண்ணுவான். சோ அப்பதான் நருட்டோக்கு பேரியர் மூட் ஆக்டிவேட் ஆகும். சோ இந்த பேரியர் மூட்ல நருட்டோ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பான். சோ அதனால இஷிகி ஒட்சுசுகியை நருட்டோ டிஃபீட் பண்ணிடுவான். ஆனா குராமாவோட ஒட்டுமொத்த பவரையும் நருட்டோக்கு கொடுத்ததால குராமா காத்தோட காத்தா மறைஞ்சு போயிரும். சோ இது மூலமா என்ன சொல்ல வரேன்னா குராமா இறந்து போயிரும். சோ ஆரம்பத்துல அரக்கனா தெரிஞ்ச அதே ஒரு குராமா அந்த குராமாவோட லாஸ்ட் லைஃப கூட நருட்டோவுக்காக கொடுத்துட்டு போயிரும். சோ இந்த சீன் சீரியஸ்ல ரொம்பவே எமோஷனலா இருக்கும். சோ இதோட நம்ம குராமாவோட லைஃப் அண்ட் வரலாறு முடியுது. ஆனா இதுக்கப்புறம் குராமா சீரியஸ்ல இல்ல அப்படிதான் நினைச்சிருந்தோம். ஆனா ஆர்தர் கிஷிமோட்டோ நருட்டோவோட பொண்ணான ஹீமாவரிக்குள்ள குராமா இருக்கிற மாதிரி புருட்டோ 2 ப்ளூ வாட்டெக்ஸ் மாங்கால காமிக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு குராமாவுக்கு பாஸ்ட் தெரியாம இருக்கு. சோ எனக்கு ஷோரா தெரியல ஹீமாவரிக்குள்ள எப்படி அந்த 9 டெய்ல் பவர் இருக்குன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அவளால எந்த ஒரு சீலிங் ஜுட்ஸு இல்லாம குராமாவோட பவர்ஸை ஒட்டுமொத்தமா யூஸ் பண்ண முடியும். இதோட நம்ம குராமாவோட லைஃப் ஸ்டோரி முடிஞ்சு. சோ இதுல ஒரு சில விஷயத்த மிஸ் பண்ணிருப்பேன். சோ அப்படி நான் மிஸ் பண்ண விஷயத்த என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு நம்புறேன். சோ அடுத்து என்ன கண்டென்ட் போடலாம் சொல்லி நீங்களே சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.